விளங்குகிற அவருடைய வாக்கிற்கு இப்பொழுது பொருளை இப்படி புரிந்து கொள்கிறோம். என்றும் உள்ள இறைவன் தன்னை எழுதிக் கொண்ட தமிழின் அடையாளமாக நம்மில் எழுந்த ஞான பீடம் இங்கு சபையேறி வந்து விளங்குகிறது. சபாநாயகரே வருக, சபைக்கு இனிய தமிழை தருக. ஞான பீடத்தை பற்றி உங்க கருத்து என்ன? ஒரு கருத்தும் இல்லை. இல்ல, அதை எப்படி மதிக்கிறீர்கள்? இடது கால் பூசாக இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்ப கொடுக்கலையே. இதெல்லாம் சொன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நான் சொல்றேன். எனக்கு தெரியும் இது கிடைக்காம இருக்கிறது தான் பெருமை. கிடைத்தால் வம்பு வருமே. வரட்டும் வரட்டும், வம்புக்கு பயந்தால் வாழ முடியாது. அப்புறம் வம்பை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். நான் யோசித்து பார்க்கிறேன். நான் சரியாகத்தான் பேசுகிறேன். ஆனால் சிலர் மனம் புண்பட முடியாத பேசி விடுகிறோனோ. நான் சொன்னேன், உயிர்கள் தன்னை தானே நேசித்துக் கொள்ளும் இயல்புடையன. உயிர்கள் ஜீவன்கள், ஜீவ ஆத்மாவும் ஒன்று உண்டு. அது ஜீவனும் ஆகும், ஆத்மாவுடைய ஜீவன் என்று அர்த்தம். அதற்கு பெயர் மனிதன். இந்த மனிதன் தான் தான் அல்லாத, தனக்கு அந்நியமான, தனக்கு முரணான, தனக்கு விரோதமான, தனக்கு சம்பந்தமற்ற, தான் ஒதுக்கி தருகிற அவற்றின் மீதும் அன்பு கொள்கிறது. உயிர்களுக்கு பொது தன்னைத்தானே நேசித்தல் எல்லா உயிர்களுக்கும், தாவரம் உட்பட. ஆனால் வாடிய பயிரை பார்த்து தான் வாடுகிற உள்ளம் எந்த உயிருக்கு உண்டு? மனித உயிருக்கு தான் உண்டு. இந்த கான்டெக்ட் சொன்ன நாய் கூட தன்னைத்தானே நக்கிக் கொள்கிறது. சிங்கம் கூட தன்னைத்தானே நக்கிக் கொள்கிறது. திருப்திதான். அதுபோலத்தான் என்னையே நான் நேசிப்பதும், என் மொழியையே நேசிப்பதும், என்னவர்களையே நேசிப்பதும், இது மனம் மானுட இயல்பாக இல்லையே. என்னை நேசிப்பது அல்ல, என்னை பலி கொடுத்து. கம்யூனிஸ்டுகள் மீது எனக்கு எதனால் மரியாதை? தங்களை பலி கொடுப்பார்கள். நான் மாட்டேன். அப்படியாவது ஒன்றுமில்லை. என்னை அடித்துக் கொண்டு நான் ஆட்சி தர வேண்டியது எதுவும் இல்லை. எப்பொழுதும் நான் கடைபிடிக்க வேண்டியது என்னை மீறி பிறர் மீது அன்பு செலுத்துவது. இதன் பொருட்டு உயிர் போகும் என்றால் போகட்டும். பகைமையினாலும் வெறுப்பாலும் உயிர் போவதை விட அன்பினாலும் பாசத்தினாலும் பக்தியினாலும். அதைத்தான் சொன்னார். கடவுள் என்ன? அவருக்கு காரணமா இருக்கு கடவுள் இல்லை என்று சொல்ல சொல்லுங்க. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற என் நண்பர் வீரமணிக்கு பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் கடவுள். இப்படியே நான் அவர்கள் மகாநாட்டில் பேசிய கைதட்டுகிறார்கள். அப்போது அவர்கள் எதிர்க்கிற கடவுள் வேறு. அதுதானே, இவ்வளவுதான். எதிர்க்கிற கடவுள் என்று ஒன்றும் நேசிக்கிற கடவுள் என்று ஒன்றும் மனிதனுக்குத்தான் இருக்கிறது. அது கூட நான் இன்னொருவர் வணங்குகிற கடவுளை அதிகமாக ஏனென்றால் எல்லா வேதம் தான். ரிக்வேதம், சதுர்வேதம், சாமவேதம், அகர்வண வேதம் மட்டுமா? விவிலியமும் வேதம் தான், குர்ஆனும் வேதம் தான், சத்தியம் வேதம். அது பல வடிவங்கள். ஆகவே நம்மை பகைப்பார் எவரும் பகைவர் என்று நமது நண்பர்கள்.
ரொம்ப நாள் எனக்கு புரியவில்லை. பகைவனுக்கு அருள்வாய் ஒரு பாடல். இது எப்படி பகைவனுக்கு போய் அருள்வாயாவது? பகைவனுக்கு அருள்கிற உள்ளம் வேண்டும். நம்மை ஒழிக என்று ஒருவன் சொல்லிவிட்டு அவனை திரும்ப ஒழிக என்று சொல்லி விடுவதா நாம் வாழ்ந்து விடுவோமோ? எதற்கு அவன் சொல்லுகிறான்? அந்த பாஷை புரியாவிட்டால் நான் என் பாஷையை நான் வசப்படுத்தவில்லை என்று அர்த்தம். அறத்துக்கே அன்பு சார்பு என்பது அறியார், மரத்துக்கும் அகுதே துணை. அவர்கள் மொழியின் மீது கொண்டிருக்கிற அன்பு அறிவற்றதா இருக்கிறது என்பதுதான் என் குறை. அன்பு மிகுகிற பொழுது அறிவு கொஞ்சம் சரிந்து போகும். அதுவோ பேலன்ஸ் பண்ண வேண்டும். இரண்டையும் ஒன்றாக இருக்கும். அப்போதுதான் இசைவு வரும். இல்லாவிட்டால் அன்பு உடையவர்களும் அறிவு உடையவர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் இவர்களுக்கு அன்பும் இல்லை, அவர்களுக்கு அறிவும் இல்லை என்றாடி இசைவுபடுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒன்று இல்லை என்றால் நாம் தர வேண்டும். அவருக்கு அதையே திருப்பி கொடுத்தால் என்ன லாபம்? அதுதான் அவருக்கு நம்ம மட்டும் கொடுக்குறாரு. அவர்கிட்ட கண்ணுக்கு நம்ம மேல போடுறார். நமக்கு ஒரு பூ இருந்தா அது அவர் மேல போட்டுருவாங்க. இதெல்லாம் மனிதனாக இருப்பதனால் வருகிறது. அதுதான் நமது மகத்தான சிறப்பு. இந்த மனிதத்துவத்திற்கு பெருமையை பேசாதவர்கள் யார்? ஆன்மாவின் புகழை பாடாதவர்கள் யார்? கம்யூனிசம் gives a new spiritual atmosphere where there is no rule or ruler, there is no oppressor or oppressed. அப்படி ஒரு ஆன்மீக சூழ்நிலையை மனிதனுக்கு இதுவரை தராத ஒரு காலத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு ஆன்மீக சூழ்நிலையை ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் தரும் என்பதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்யூனிசம் கடைசி வரிகள். ஆகவே ஆன்மா மதம் சம்பந்தப்பட்டதல்ல, கடவுள் சம்பந்தப்பட்டதல்ல. முழுக்க 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 நீ நாஸ்திகனானாலும் ஆஸ்திகனானாலும் இரண்டும் பெற்றவனாக இருந்தாலும் ஆத்மா என்பது மனிதன் 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 சம்பந்தப்பட்டது. ஆன்மீகவாதம் என்பது வேறு. அதற்கென்ன அதுக்கு முதலிடம் கொடுத்து பேசுவது, அதுதான் முக்கியம் என்று முதன்மைப்படுத்துவது இல்லை. பொருள்தான் முக்கியம். எது முக்கியம் என்று சொன்ன சண்டையா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இது என்ன வலியுறுத்துகிறது? கல்யாணத்தை இது செய்யாம ஓடியும் போலாத இதுல என்ன ஆபாசம் கட்டிக்கிறீங்க? அதே மாதிரி இவர் யாரோட பாடுறாரு? அவங்க அம்மாவோடைய ஆந்திராக்காரோட பாடுறாரு. அதுக்குதான் சொன்னா சேரன் நாட்டிலும் பெண்களுடனே பெண்ணுங்க வேற மாதிரியா உங்களுக்கு தெரியாதோ? உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன். கவிஞர்களுக்கு அந்த உரிமை உண்டு. எல்லாருக்கும் தமிழ் தாய் சோழருக்கு அவள் மனைவி. கம்பன் இறந்த பொழுது அவருக்கு பகைவன் பேர். அவனுக்கு கொட்ட கூட்டம் கதை தானே. கதை சொல்வதையெல்லாம் நம்புங்கள், அப்படியே இறந்து விடாதீர்கள். இன்றல்லோ கம்பன் இறந்த நாள், என் கவிதை ராஜசபைக்கு ஏழு நாள். இன்றல்லோ பூ மடந்தை வீட்டிருக்க, புவி மடந்தை பொருவிருக்க, நல மடந்தை நூல் வாங்கும் நாள். தலைமகள் கல்வி சேரி மொழியாகி தமிழ் அன்னை தாய் இருக்கிற நாள்.